அதாவது மீனை பொறுத்த மட்டும் நாம் அனைவரும் அறிந்த விஷயம். மீன் ஒரு சத்தான உணவு மட்டுமல்லாமல் மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகும். மீனில் காணப்படக்கூடிய செறிவுறா கொழுப்பு, அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு சொல்லுவாங்க, அதான் ஒமேகா 3, அது அதிகமாக இருக்குது. அது என்ன செய்யணும்னா, நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் போகும்போது ஏற்கனவே இருந்த அடைப்பை கிளியர் பண்ணிட்டு போகும். மற்ற செறிவுற்ற கொழுப்பு அடைப்பை உண்டாக்கும், செறிவுறா கொழுப்பு அடைப்பை கிளியர் பண்ணும். அந்த அடைப்பை கிளியர் பண்ணுறதுனால நமக்கு ஹை ப்ரெஷர் வராது. இதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் 2 வகை. ஒன்று ஆங்கிலத்தில் சொல்ல போகிறதா இருந்தால் ஈகோசா பென்டா ஈனாயிக் ஆசிட், டோகோசா ஹெக்ஸா ஈனாயிக் ஆசிட். இந்த ரெண்டுமே நமக்கு மனிதர்களுக்கு உடம்புல ரொம்ப தேவை. அது இந்த ஈகோசா பென்டாயினாயிக் ஆசிடும் டோகோசா ஹெக்ஸாயினாயிக் ஆசிடும் தாவரங்களிலும் பிற இறைச்சிகளிலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வேறு கொழுப்பை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு தான் அதை என்ன செய்யும்னா ஈகோசா பென்டாயினாயிக் ஆசிடாகவும் டோகோசா ஹெக்ஸாயினாயிக் ஆசிடாகவும் மாற்றும். ஆனால் மீனில் இந்த ஈகோசா பென்டாயினாயிக் ஆசிடும் டோகோசா ஹெக்ஸாயினாயிக் ஆசிடும் ரெடிமேடாகவே அவைலபிள். அதனால அதை நம்ம சாப்பிடும்போது அது டைரெக்டாக நம்ம கிடைக்கிறனால நமக்கு அதுதான் மருத்துவ குணமுள்ள மீன் சொல்கிறோம். மற்ற எந்த உணவையும் மருத்துவ குணம் சொல்ல மாட்டோம், சத்துன்னு சொல்லுவோம். இதை மருத்துவ குணம்னு சொல்கிறோம். ஏன்னா மருத்துவ குணம்னா இந்த மாதிரி இந்த கொழுப்பு அமிலங்கள்.